மறையூரில் காட்டு யானைகளின் தாக்குதல் தொடரும் நிலையில் மக்கள் மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்நிலையில்தான் மக்களின் தலைமையில் இரவு பகல் போராட்டம் நடத்தப்பட்டது. பஞ்சாயத்து தலைவர் PT தங்கச்சனின் தலைமையில்தான் இரவு பகல் போராட்டம் நடத்தப்பட்டது. காந்தலூரில் காட்டு யானை அட்டுழியம் அதிகரித்த நிலையில் கடந்த தினம் காலை பாம்பன் பாறையில் தோமஸை தாக்கியது. தொடர்ந்து மக்கள் சங்கத்தின் தலைமையில் போராட்டம் தொடர்ந்தது. பஞ்சாயத்து தலைவர் தங்கச்சன், முன் தலைவர் மோகன்தாஸ், பஞ்சாயத்து ஆட்சிக்குழு அங்கத்தினர்கள், மக்கள் சங்க அங்கத்தினர்கள், CPM மாவட்ட கமிட்டி அங்கம் ஸ்ரீனிவாசன், மறையூர் ஏரியா செயலாளர் சிஜிமோன், ஹோம்ஸ்டே அசோசியேஷன் அங்கத்தினர்கள் பங்கெடுத்தனர். கடந்த தினம் பயஸ் நகர் ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் முன்பாக எதிர்ப்பு இரவு முழுவதும் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டிருந்தனர். மக்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து காட்டு மிருகங்களை உள்வனத்திற்கு துரத்த தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் കോരിക്കയാകും. കാന്തല്ലൂർ പഞ്ചായത്തിലെ പാമ്പമ്പാറ പ്രദേശത്ത് കുഞ്ഞാപ്പു എന്ന വ്യക്തിയെ 7:30 കൂടിയിട്ട് ആന ചവിട്ടുകയും അദ്ദേഹത്തിന് വളരെ അപകടകരമായ നിലയിൽ രാജഗിരി ഹോസ്പിറ്റലിൽ എത്തിച്ച് ഇപ്പോൾ ഓപ്പറേഷൻ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇതിനെ സംബന്ധിച്ച് നമ്മൾ ഈ 5 നാട്ടിലെ പൊതുജനങ്ങൾ എല്ലാവരും കൂടെ ചേർന്നുകൊണ്ട് ഫോറസ്റ്റിനെതിരായിട്ടുള്ള സമരങ്ങൾ നടത്തി വരികയാണ്. രാപ്പകൽ സമരമാണ് ഇപ്പോൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. നമ്മൾ ഇതിനൊരു തീരുമാനം ഉണ്ടാകുന്നവരെ ഈ സമരം തുടരുകയാണ് ചെയ്യുന്നത്. നാളെ പൊതുവായിട്ടുള്ള 5 നാട്ടിലത്തെ എല്ലാ ജനങ്ങളും ഉൾപ്പെടുത്തിക്കൊണ്ടും നാളെ കഴിഞ്ഞ് പെരുമല ഗ്രാമത്തിലെ ആൾക്കാർ സമരം ആരംഭിക്കുകയും ഓരോ വാർഡ് തലത്തിൽ അങ്ങനെ സമരങ്ങൾ മുന്നോട്ട് പോവുകയും ഞങ്ങളുടെ ആവശ്യങ്ങൾ എന്താണെന്ന് പറഞ്ഞാൽ ഈ കാട്ടിലുള്ള ആനയെ നാട്ടിൽ നിന്ന് തുരത്തി കാട്ടിലാക്കുന്ന. இடுக்கி மாவட்டத்தில் எல்லைப் பகுதியான காந்தலூர் பாம்பன் பாறையில் காட்டு யானைகளின் தாக்குதல் மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்துகிறது. கடந்த தினம் தாக்குதலில் தோமஸ் காயமடைந்தது. காலையில் 6:30 மணிக்கு வீட்டிற்கு அருகிலுள்ள இடத்தில் குடம்புலி சேகரிப்பதற்காக செல்வதற்கிடையில் தான் காட்டு யானை தாக்குதல். தோமஸை மறையூர் தனியார் மருத்துவமனை கொண்டு சென்று அங்கிருந்து அடிமாலி தாலுகா மருத்துவமனைக்கும் பின்பு ஆழ்வாயில் தனியார் மருத்துவமனை கொண்டு சென்றனர். ஒரு வார காலமாக இந்த பகுதியில் நிலை உறுதிப்படுத்தியுள்ள காட்டு யானை தான் தோமஸை தாக்கியுள்ளது என்று வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். நியூஸ் பீரோ, மறையூர்.